அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை மாநகர இந்து முன்னணி ஆட்டோ சங்கத்துடைய சென்னை மாநகர இணை செயலாளர். என் பேர் தான் எழில்ராஜ், கட்டேரி குளத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ சமீப காலமாக நம்ம தான் ஓலாவில் நான்லாம் தான் ஓலா, ரேபிட்டோ போன்ற நிறுவனங்களில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தான் 3 ரூபா ஒவ்வொரு புக்கிங்க்கும் தான் 3 ரூபா சார்ஜ் பண்ணுறானுங்க. உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டுறேன். ஒவ்வொரு புக்கிங்க்கும் 3 ரூபா சார்ஜ் பண்ணுறானுங்க. அதுக்கேற்ற மாரி அந்த காசையும் பேமெண்ட் பண்ண சொல்கிறானுங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம பேமெண்ட்டு நீங்கள் தான் ஓலா பாஸ் வாங்குங்க, 3 நாளைக்கு 69 ரூபா, 7 நாளைக்கு 125 ரூபா. அதுமாரி ஒரு 4-5 ஸ்கீம் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஸ்கீமு நம்ம போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, சமீப 2 வாரமாக பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் 2 வாரமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு புக்கிங்க்குமே 3 ரூபா கூடுதலாக சார்ஜ் பண்ணுறானுங்க. புக்கிங் எடுத்தால் மைனஸ் ஆகுது அமௌண்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த தான் ஓலா பாஸ் வாங்கி ஓட்டும் போது வரக்கூடிய பில் அமௌண்ட் அது ஒரு சமயம் கம்மியாக வருது, அது வேற ஒரு விஷயம். அது அப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பில்லும் ஏற்ற மாதிரி வரது கிடையாது. டிரைவருக்கு ஒரு 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 கிலோமீட்டருக்கு 20 ரூபா, 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா ஓட்டினா தான் கட்டுப்படியாக ஆகிற நிலைமை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கிலோமீட்டருக்கு அதுக்கும் கம்மியாக 13 ரூபா, 14 ரூபான்ற வகையில் போட்டு ஒவ்வொரு புக்கிங்குமே கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுமே பார்க்குறோம். 69 ரூபா, 125 ரூபா, 199 ரூபா, 299 ரூபா, 30 நாளைக்கு அன்லிமிட்டெடு. புக்கிங்க்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாதுன்னு சொல்லி போட்டுறானுங்க. இந்த பாஸ் வாங்கினா தான் லாகினே ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை காட்டுறேன் அடுத்த ஸ்க்ரீனில். இப்போ ஒவ்வொரு புக்கிங்குமே 3 ரூபா சார்ஜ் பண்ணுறானுங்க. அந்த பாஸ் வாங்கினது இல்லாமல் ஒவ்வொரு புக்கிங்க்கும் 3 ரூபா சார்ஜ் பண்ணுறானுங்க. சரி, இது இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக உங்களுக்கு இந்த பாஸோட இதை பெனிஃபிட்லாம் காட்டுறோம் பாருங்க. இந்த பாஸ் வாங்கினா என்ன பெனிஃபிட்? பாஸ் இல்லாமல்னா ஒரு நாளைக்கு 29 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் காட்டணும். பாஸ் வாங்கினா மொத்தமாக தான் 0 கமிஷன். அதாவது இப்போது ஓலாவில் உள்ள குறிப்பிட்ட அனைத்து பயன்களுக்கும் 0 கமிஷன் ஓலா பாஸில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 30 நாளைக்கு இந்த பாஸ் 299 ரூபா மட்டும் பெற்றுங்கள். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் மட்டும் கூடுதலாக 65 ரூபா சேமிங்கள். இதுமாரி கன்றாவி ஏதோ ஒன்று போடுறானுங்க. போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சரி இந்த மாதிரி பாஸ் வாங்கினா நம்மளுக்கு அந்த சார்ஜெல்லாம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, பாஸும் வாங்க வச்சுட்டு பாஸுக்கு உண்டான அமௌண்ட்டையும் கட்டிட்டு, அது போக இல்லாமல் ஒவ்வொரு புக்கிங்க்குமே பார்த்தீங்கன்னா 3 ரூபா எடுத்துட்டு இருக்கானுங்க தனியாக. சரி, இதை தான் ஓலா நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா நிறுவனத்தில் போய் பார்த்தா, நம்ம தான் ஓலா நிறுவனத்தை இதில் எடுக்கவே முடியாது. சென்னையில் தான் ஓலா ஆஃபீஸு கிடையாது. ஆட்டோக்கு தான் ஓலா ஆஃபீஸு கிடையாது சென்னையில். சரி, ஏதாச்சும் ஒன்றுத்துல போயிட்டு இவனுங்களை கான்டாக்ட் பண்ணலான்னா எதுலையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவனுங்க எங்கே தான் இருக்கானுங்கன்னே தெரில. கான்டாக்டும் பண்ண முடியாது அவனுங்களை. இப்படி இருக்கக்கூடியதான் சூழ்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகிற நிலைமையில தான் இன்னைக்கு கொண்டு போய் விட்டுட்டானுங்க. இது போலலாம் தான் ஓலா நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. அது போக இல்லாமல் பார்த்தீங்கன்னா புக்கிங்கில் காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டு 4 கிலோமீட்டருக்கு தான் 70 ரூபா. 4 கிலோமீட்டருக்கு 70 ரூபான்னு போட்டு ஒரு சார்ஜ் ஒன்று போட்டிருக்கான் பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிமம் பேஸ் ஃபேர் தான் 80 ரூபா வந்துட்டு இருந்தது. அதுக்கு தான் 3.25 கிலோமீட்டர் வரையும் 80 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் பேஸ் ஃபேர் புக்கிங் பண்ணாலே கஸ்டமருக்கு 3.25 கிலோமீட்டர் வரையும் 80 ரூபா வரும் பேஸ் ஃபேர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 75 ரூபா போட்டானுங்க 4.5 கிலோமீட்டர் வரையும். இப்போ 70 ரூபாய்க்கு மாற்றிருக்கான். அதாவது 4க்கு 4 1 ரூபா 2 ரூபா 3 ரூபான்னு கூடி சம்பளம் அதிகப்படுத்துவானுங்க பார்த்தா, இவனுங்க 5 ரூபா கம்மி பண்ணி டிரைவர் ஏதாச்சும் சொல்கிறானா இன்னொரு 5 ரூபா கம்மி பண்ணு, டிரைவர் ஏதாச்சும் சொல்கிறானா இன்னொரு 5 ரூபா கம்மி பண்ணு. இன்னைக்கு எந்த நிலைமைக்கு இங்கே பாருங்க, 4 புள்ளி அந்த எம்டி கிலோமீட்டரோட சேர்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வருது. 6 கிலோமீட்டருக்கு தான் 70 ரூபா. ஸ்டாண்ட் ஆட்டோவில் 6 கிலோமீட்டருக்கு 180 ரூபா கேட்பாங்க. ஸ்டாண்ட் ஆட்டோவில் போய் நம்ம ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ வெளியே பேசி எடுத்தோன்னா 6 கிலோமீட்டருக்கு 180 ரூபாய்க்கு கம்மி வரவே மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ போடுறான், 70 ரூபா போடுறான் புக்கிங்க்கு. இது மாதிரி போல்
ரூ. 75 சமீபத்தில் போட்டுட்டு இருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல, நான் இன்னும் அப்லோட் பண்ணல. ஏதாச்சும் இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு காலையில் வந்து அதான் டிசம்பர். இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 28 தான் டிசம்பர். நான் அந்த பதிவு போடுற நேரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து இது போல தான் ரூ. 70 கிட்ட தான் டெஸ்ட் பண்ணிட்டான். எல்லாரும் இந்த விஷயம் தெரியாமல் புதுசாக வாங்கி வண்டி ஓட்டக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். இதுக்கு முன்னாடியே அந்த அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் மிகப்பெரிய ஒரு தான் கேள்விக்குறியாயின்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, 5.600 மீட்ரு, அது ஒரு எம்டி கிலோமீட்டரோட சேர்த்தா அது ஒரு தான் 7 கிலோமீட்டருக்கு மேலே வருது. 5, 6 6.25 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 86 ரூபாய். 6.25 கிலோமீட்டருக்கு 86 ரூபாய் கொடுக்குறான். என்ன கான்செப்ட்ல இவனுங்க கொடுக்குறானுங்க? வண்டி ஒரு டிரைவர், ஆட்டோ ஓட்டுநர் வண்டி ஓட்டணும்னு கொடுக்குறானா, இல்லை இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனான்னு கொடுக்குறானா? மினிமம் 70 ரூபாய். 80 ரூபா இருந்தது, 75 ரூபா ஆச்சு, இப்போ 70 ரூபா வந்திருக்கு. காலம் எல்லாருக்கும் முன்னோக்கி போகுது. இந்த தான் ஓலாக்காரனுக்கு வந்து காலம் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பின்னோக்கி போகுதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் இது மாதிரி பேஸ் ஃபேரு ஃபர்ஸ்ட் 80 ரூபா 85 ரூபாய்க்கு இன்னைக்கு 90 ரூபாய்க்கு இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்? 80 ரூபா இருந்தது 75 ரூபா மாத்தி இன்னைக்கு 70 ரூபாய் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டாந்து விட்டுருக்கானுங்க. இது வந்து இத எனக்கு நான் கொஞ்சம் தான் யோசிச்சு பார்த்தேன். எதை வச்சு இது மாதிரிலாம் பேஸ் ஃபேரை கம்மி பண்றான்? எல்லாரும் சம்பளம் அதிகம் தானே படுத்துவாங்க, இவனா கம்மி பண்றான் அப்படின் போது ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைத்து பேருமே அடிமுட்டாள்னு நினைச்சிட்டான். யார் தான்? ஓலாக்காரன். ஆட்டோ ஓட்டுநர் எல்லாருமே வந்து அடிமுட்டாளா இருக்காங்க அப்படின்ற அவனுக்கு ஒரு எண்ணம் தான் தோன்றதுனால தான் இவன் இது மாதிரிலாம் ஸ்பேர் போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஸ்பேர் போடுறான் பாருங்க. இதெல்லாம் எப்படி எடுத்து ஓட்ட முடியுமா? முதல்ல கட்டுப்படி ஆகுமா? நஷ்டத்துக்கு ஓட்ட முடியுமா? அந்த போல நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான் சூழ்நிலை இது போலதான் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு, இதை எப்படி ஓட்டுறது, என்ன ஏதுன்றது ஒண்ணுமே புரியல.